ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருணக்கிழங்கு வறுவல் தான். அதுவுமே நம்ம கல்யாண வீட்டுங்களெல்லாம் கிடைக்கிற மாதிரி சுவையில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லளவு பூண்டு, ஒரே ஒரு சின்னதாக ஒரு பெத்த தேங்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொரன்னு அளவே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அது தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் வேக வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிற கருணக்கிழங்கு. ரொம்பவும் குழன்னு வேக வச்சிடக்கூடாதுங்க. அழகாக மீடியமாக வேக வைங்க. ஒரு 50 கிராம் எண்ணெயை விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பேன்லேயே இப்போ அதே எண்ணெயிலேயே வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரை கழுவி தான் அப்படியே ஊற்றிருக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். கருவேப்பிலை அப்படியே பச்சையாக போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் இது கொஞ்சம் கெட்டியாகட்டும். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாப்பாவுக்கு கோல்டாக இருக்கிறதுனால நான் எலுமிச்சப்பழம் போடாமல் பாப்பாவுக்கு செய்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அந்த எலுமிச்சப்பழம் பிழிஞ்சி சாப்பிட்டு பாருங்களேன். கருணக்கிழங்கு அப்படி இருக்கும். கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.